பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒளிஞ்சின் மடி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒளிஞ்சின் மடி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஆமாண்டவரே, பிரியமான ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய்ப்பாயும் சரி. காய்கறி சொன்ன வார்த்தை ஒவ்வொருவரும் பலிக்கத்தக்கிறாங்க. நேர் கிரிச்சனோப்பா சோத்ராண்டவரே, அற்புதங்களை செய்து மருத்துவத்தை வெளிப்படுத்துகிறே நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் சொல்ற காற்றை தானே செய்வான், இதை விட பெரியாத்தையும் செய்வான் சொல்லிக்கிறேன். நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம். விசுவாசத்தை சோத்திரம் முடிக்கிறவன் வாய்க்கு விடுதலே நன்றி ஊற்றிருக்கிற சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அலேரியா சோத்திரம் சோத்திரம் சோத்திர விசுவாசத்தில் வேறுண்டி நிற்கிறதுக்காக நீர் பிரிச்சியனப்பா சோத்திர ஆண்டவர். அலேரியா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அற்புதமாக ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டு சோத்திரம். உடைய கரமிருந்து இந்த பிள்ளைகளை அற்புதமாக வழியட்டு தயவுக்காக நன்றி ஒட்டிக்கிறது சோத்திரம். காலம் கடைசியாக இருக்கிறது சோத்திரம். இந்த கடைசி காலத்திலும் உமக்காக எழுந்த நிமிஷம் இங்கு நிற்கிறதுக்காக ஒரு கூடிய எழுப்ப முடியாது இருக்கிறதா சோத்திர ஆண்டவர். சூழ்நிலைகள் காரியங்கள் எதிரடியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலாக நீ பெரியவராய் குட்டியால் நன்றி ஒட்டிக்கிறேன் சோத்திரம். பெரியாரியங்களை செய்யும் நாமத்தை மேம்படுத்த ஆசையும் மாட்டேன். எல்லா துதிகனமே என்னெல்லாம் நீரை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பலவீன நாமத்தில் தாழ்மை எடுக்கின்றனால பிதாவே, ஆமென். ஆமென். நாமத்தின் மகிமைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சோத்திரம் வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். ரோபாட்டின் அவர்கள் தேவ செய்தி கொடுப்பார்கள். சோத்திரம். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த தந்த கர்த்தருக்கு சோத்திரம். இந்த கால ஜெப வேளைக்காய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த சற்று நேரம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம் தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனம். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்றார். மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். தானியேல் 9:23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்றார். இன்று தேவ செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். இன்று விக்டர் ஐயா பாடின பாடலே இந்த வசனத்துக்குரிய பாடல் தான். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று விக்டர் ஐயா பாடினார்கள். ஆம்,
நாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது, நீ மிகவும் பிரியமானவனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். நாம் யாரிடம் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறோமோ அவர்களிடம் நம்ம அதிக நேரம் பேசுவோம். அவரோடு நான் அதிகம் நேரத்தை செலவிடுவோம். அதுபோல நாம் கர்த்தருக்கு நாம் பிரியமாய் இருக்கும்போது, அவர் மேல் நாம் மிகவும் பிரியமாய் இருக்கும்போது நாம் அவர்களோடு அதிக நேரம் பேச வேண்டும் என்று விரும்புவோம். அதிக நேரம் கர்த்தரிடத்தில் பேச வேண்டும். மிகவும் பிரியமாய் இருக்கிறது பேசுவது போல நாம் கர்த்தரிடத்தில் மிகவும் பிரியமாய் இருந்தால் நாம் அதிகமாக நேரம் ஜெபிப்போம், அதிக நேரம் வேதம் வாசிப்போம், அதிக நேரம் பாடல் பாடி கர்த்தரை துதித்து கொண்டு இருப்போம். ஆகையால் நாம் கர்த்தரிடத்தில் மிகவும் பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மிடத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். அவருக்கு நாம் பிரியமாய் இருக்கும்போது அவரும் நம்ம இடத்தில் பிரியமாய் இருப்பார். அவர் நம்மோடு பேசுவார். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பரிசுத்தர். கர்த்தர் நம்மேல் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். இங்கே தேவன் தானியேலை பார்த்து எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கூறுகிறார். அப்படி கூறுவதற்கு முதல் காரணம், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று தானியேல் ஜெபம் செய்கிறார். அதனால்தான் தேவன் தானியேலை பார்த்து எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கூறுகிறார். அதை நாம் தானியேல் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். அதை நான் வாசிக்கிறேன். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்திற்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகி இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு என் விண்ணப்பத்தை என் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன் என்று தானியேல் ஜெபிக்கிறார். இங்கே தானியேல் தன் பாவத்தை மன்னியும் என்றும் தன் ஜனமாகிய இஸ்ரவேலின் ஜனங்களின் பாவங்களை மன்னியும் என்று கர்த்தருக்கு முன்பாக ஜெபம் பண்ணி நிமித்தம் தான் கர்த்தர் தானியேலை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கூறுகிறார். தானியேல் தன் பாவத்தை மன்னியும் என்கிறார், ஜனங்களின் பாவத்தை மன்னியும் என்கிறார். ஆகையால் கர்த்தர் அவனை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கூறுகிறார். அப்படி என்றால் நாம் இந்த தானியேலை போல தேவனிடத்தில் என் பாவங்களை மன்னியும் என்று விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும் போது தேவன் நம் பாவத்தை மன்னித்து நம் மீது அன்பு கூர்ந்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று நம்மை பார்த்து கூறுவார். இரண்டாவது, தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதவாறு பார்த்து கொண்டான். அது மட்டுமல்லாமல் தன் நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களையும் தீட்டுப்படாதவாறு பார்த்து கொண்டான். தன்னை பரிசுத்தவனாக காத்து கொண்டான். அதனால்தான் கர்த்தர் தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். தானியேல் உண்மையுள்ளவனாயும் யாதொரு குற்றமும் குறையும் இல்லாதவனாய் காணப்பட்டான். அதனால்தான் தேவன் தானியேலை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கூறுகிறார். நாமும் தானியேலை போல உண்மையுள்ளவர்களாய் குற்றமற்றவர்களாய் ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்மை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று அழைப்பார். இயேசு கிறிஸ்து கர்த்தர் நம்மை பார்த்து மிகவும் பிரியமானவன் என்று நம்மை பார்த்து சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய காரியம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் கூறுகிறது. குடும்பத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வேலை செய்கிற ஸ்தலத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சபை காரியத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்திலே உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும். உத்தமனாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களிலே நாம்
உண்மையில இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று சொல்லுவார். கர்த்தர் நிச்சயமாக இப்படியாக நம்மை பயன்படுத்துவார், உபயோகப்படுத்துவார். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் மூலமாக நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று கர்த்தர் சொல்வார். மூன்றாவதாக, தானியேல் சோதனையை கண்டு பயப்படவில்லை, ராஜாவுக்கும் பயப்படவில்லை. கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து கர்த்தருக்கு மட்டும் பயந்தான். தரிவு ராஜா கட்டளையிடுகிறார், எவனாகிலும் ராஜாவாகிய என்னை தவிர எந்த தேவனாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி விண்ணப்பம் பண்ணினாலும் ஆராதித்தாலும் அவன் சிங்கக்கேபிலே போடப்படுவான் என்று கட்டளையிட்டு அந்த பத்திரத்திலே ராஜா கையெழுத்து வைக்கிறார். ஆனால் தானியேலோ எதற்கும் பயப்படாமல், எந்த சோதனைக்கும் பயப்படாமல், அவன் முன்போல் வழக்கமாக செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையிலும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். சோத்திரம் செலுத்தி கர்த்தரை ஆராதித்தான். தானியேல் சோதனையை கண்டு பயப்படவில்லை, ராஜாவுக்கு பயப்படவில்லை, கர்த்தருக்கு மட்டும் பயந்தான். ஆகையால் தான் தேவன் தானியேலை பார்த்து எனக்கு மிகவும் பிரியமானவன் என்றார். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 31, 28 29 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவது என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். ஆம், மேற்பட்டவள், அவள் பாக்கியவதி. அவள் புருஷன் அவளை பார்த்து நீ குணசாலியான பெண், ஆனாலும் அநேக பெண்கள் குணசாலிகளாக இருக்கிறார்கள், நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவளாய் இருக்கிறாய் என்று புகழ்கிறார். அதே போல கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், நம்மை பார்த்து புகழ வேண்டும். நீ எல்லா ஜனங்களை காட்டிலும் நீ அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு வைத்து இருக்கிறாய், நீ என்மேல் பிரியமாய் இருக்கிறாய், எல்லா ஜனங்களை காட்டிலும் நீ என்மேல் பிரியமாய் இருக்கிறாய் என்று நம்மை பார்த்து அவர் இயேசு கிறிஸ்து தேவன் நம்மை பார்த்து புகழ வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்துக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். இயேசு 12 சீசர்களிடத்திலும் அன்பாக இருந்தார், பிரியமாக இருந்தார். ஆனால் பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 சீசர்களிடத்திலும் இயேசு கிறிஸ்து மிகவும் பிரியமாக அன்பாக இருந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதிலும் யோவானிடத்திலும் மிகவும் அதிகமாக அன்பாக பிரியமாக இருந்தார். அதுபோலதான் நாமும் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களாக அன்பானவர்களாக இருக்க வேண்டும். யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் என்று யோவான் 13:23 வாசிக்கலாம். அந்த அளவிற்கு இயேசு யோவான் மீது மிகவும் பிரியமாக அன்பாக இருந்தார். யோவானை போலத்தான் பேதுருவும் இயேசு கிறிஸ்துவை நேசித்தார், அவன் மீது மிகவும் பிரியமாக இருந்தார். அதை நாம் யோவான் 21 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். அதை நான் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோன் பேதுருவே, இவர்களிலும் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இப்படியாக இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் 3 தரம் கேட்டார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம், இயேசு பேதுருவிடம் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் இருந்தார் என்றும், அதே போல பேதுருவும் இயேசுவிடம் அன்பாக இருந்தார் என்றும் நாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, இந்த கல்லில் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார். இப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் மேல் மிகவும் அன்பாகவும் பிரியமாகவும் இருக்கிறேன் என்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு அநேக சபைகளை கட்டுவார், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பையாக என்கிறார். மேலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார்,
நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன் என்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலையாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்கிறார். கர்த்தர் நம்மேல் மிகவும் பிரியமாய் இருக்கிறபடியால் நம்முடைய காரியத்தை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் முடிய பண்ணுவார். ஜெயமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். கர்த்தர் தாமே நம்மேல் மிகவும் பிரியமாய் இருக்கிறபடியால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து நம்மை பெருகவே பெருக பண்ணுவான். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து, மார்த்தாள், மரியாள், லாசரு, இந்த 3 பேரிடமும் கர்த்தர் மிகவும் பிரியமாய் இருந்தார். இவர்களை அதிகமாக சிநேகித்தார். காரணம் என்ன? மரியாள் இயேசு கிறிஸ்து மிகவும் பிரியமாய் இருந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். எப்பொழுதும் அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். கர்த்தருடைய காரியத்தை குறித்து அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். லாசரு மரித்தவுடன் இயேசு ஆவியில் கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விடுகிறார் என்றால் லாசரு மேல் இயேசு எவ்வளவு அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் வடித்தார். லாசரு மேல் அவ்வளவு பிரியமாய், மிகவும் பிரியமாய் இருந்தார். மார்த்தாள், மரியாள் குடும்பத்தின் மேல் இயேசு கிறிஸ்து மிகவும் பிரியமாய் இருந்தபடியால் தான் இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் விடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கண்ணீர் விடுவதை பார்த்த யூத ஜனங்களும் மற்றும் எல்லா ஜனங்களும் இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அதை யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனத்திலே பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் இயேசு மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். இயேசு உங்களை மிகவும் நேசிக்கிறார். மரித்து இருக்கிற உங்கள் வாழ்க்கையை, மரித்து போய் இருக்கிற உங்களுடைய அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். மீண்டும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் மீண்டும் துளிர் விடுவீர்கள், பூத்து காய்த்து கனி கொடுப்பீர்கள். கர்த்தர் உங்கள் கூடாரத்தை அழகாய் மாற்றுவார். நதியோரத்திலே தோட்டத்தை போலவும் கர்த்தர் நாட்டின சந்தின மரங்களை போலவும் வாசனை வீசுவீர்கள். அது என்னாகும்? 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று அழைக்கிறார். ஆம், நாம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமுள்ளவர்களாக நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மில் அவர் மிகவும் பிரியமுள்ளவர்களாய் இருக்கிறார். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே.
ஆமேன். ஏசப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா. நீ எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆமேன். ஏசப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா. சோத்திரம், சோத்திரம். நாங்கள் இன்னும் அதிகமாய் அதிகமாய் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே முழத்தில் நாங்கள் பிரியமாய் இருக்க, பாசமாய் இருக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. இன்னும் அறியணும், இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் 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 பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆமீன் அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. சோத்திரம், 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 சோத்திரம். நீ எங்க தெரிந்து கொண்டபடியால் உமக்கு சோத்திரம், சோத்திரம் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம். வேதம் சொல்லுகிற ஓட்டப்பந்தயம் ஓடுகிற நீ ஒழுங்கின்படி ஓடு மகனே என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். நாங்கள் ஆண்டவரே அப்பா அல்லேலூயா வேத வார்த்தையின்படி ஆண்டவரே ஒழுங்காக வேத வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரே நடக்க நீங்க உதவி செய்யுங்க. அல்லேலூயா. சோத்திரம். தொடர்ந்து உங்களுடைய கிருபை, உங்களுடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்க வேண்டும். செபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம். அதிகார ஜெயவலை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே உங்களுடைய வேத வார்த்தையின்படி ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம். நீ எப்படி தானியலை பார்த்து மிகவும் எனக்கு பிரியமானவர்களை சொன்னது போல ஆண்டவரே அப்படியாக நாங்கள் ஜீவிக்க, உமக்கு பிரியமாய் ஜீவிக்க நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிறவங்களை ஆண்டவரே சோத்திரம் அப்ப பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய கருத்துல பலகீனமாய் இருக்கிறவங்களை, ஆவிக்குரிய கருத்துல பலகீனமாய் இருக்கிறவங்களை பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. சோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறான். ஸ்துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.